ராகுல் எனக்கு வந்து ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஐடியா வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின். இது வந்து யூஸ்வலாக வந்து நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் கேட்குற யூஷுவல் கொஷின் இது. ஸோ ராகுல் ஐடியா நான் ப்ரொடெக்ட் பண்ணுவது ரொம்ப யூனிக்கான ஐடியா, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. காப்பிரைட் இருக்குது, பேட்டன்ட் இருக்குது, ட்ரேட்மார்க்ஸ் இருக்குது, அண்ட் டிசைன் ரைட்ஸ் இருக்குது, ட்ரேட் சீக்ரெட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, கான்ஃபிடென்ஷியலிட்டி அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி வந்து இதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக வந்து இந்த ஐடியாஸ் பொறுத்து ஐடியாஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும் வில் டாக். அண்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன் கைஸ். ஸோ கைஸ், இந்த ஐடியாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறோம். இது ஆக்சுவல் ரியல் இன்சிடென்ட். என்னாச்சு அப்படின்னா வந்து பில் கேட்ஸ் வந்து அவரோட ஐடியா ஆஃப் பில்டிங் எ சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐபிஎம் மாதிரி வந்து எனக்கு வந்து ஆப்பிள் மாதிரி ஒரு கம்பெனி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை போய் ஒரு 1000 பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. 700 பேர் வந்து அந்த ஐடியாவை உட்காந்து கேட்கக்கூட இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை. ஏன்னா தட் வாஸ் அ டைம் லைக் சாஃப்ட்வேர் கம்பெனி, டெக் கம்பெனி அப்படின்றது வந்து நோ ஒன் பிலீவ்ஸ் தட் இட் வில் மேக் மணி. ஸோ அது வந்து இட்ஸ் லைக் எ ஃபேடு. சும்மா இப்போதைக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, கிரிப்டோ மாதிரி வந்த புதுசில் வந்து எல்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பெருசாலாம் ஹிட்டாலாம் ஆகாது, இது வந்து யார் வீட்டிலலாம் கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு 300 பேர் வந்து அந்த ஐடியாவை கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த 1000 பேரில் ஒரு 300 பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த 300 பேரில் ஒரு 70 பேர் வந்து சீரியஸாக இருந்தாங்க. பணத்தை வந்து ரெடி பண்ணிட்டு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து தேவர் வெரி சீரியஸ். ஆனால் அதில் 10 பேர் மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில் கேட்ஸ் வந்து பிகம் எ பில்லியனர். ஸோ இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து யுவர் ஐடியா யூ கேன் கிவ் இட் டு 100,000 பீப்புளுங்க. ஸோ அதில் வந்து ஒரு 700 பேர் வந்து அந்த ஐடியாவை கேட்க மாட்டாங்க, இல்லை ஒருவேளை கேட்டுட்டு போய் அவங்க பண்ணுவாங்க. பட் வீல் நெவர் நோ தட் கோய்ஸ். அந்த 700 பீப்புள் வந்து யூ மே நாட் கெட் 1 மில்லியனரோ 1 பில்லியனரோ கூட உருவாக்கியிருக்க மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஐடியாஸ் வந்து நீங்கள் பெற்ற குழந்த மாதிரி, ஓகேவா? அதை யாராவது தூக்கி கொண்டு போய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். பட் இன் ரியல் லைஃப்னு வந்து அந்த உண்மையான அப்பாவுக்கு தான் அது மேலே வந்து உண்மையான பாசம் இருக்கும். ஸோ அது நல்லா வளரணும், அது வந்து ஒரு பெரிய ஆளாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு உண்மையான உணர்வு வந்து உண்மையான அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ தூக்கிட்டு போனவங்களுக்குலாம் வராது. ஸோ இது வந்து இட்ஸ் ட்ரூங்க. ஸோ உங்கள் ஐடியாஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி அந்த 10 பேர் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ணுற தப்பில் இருந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், விச் இஸ் லைக் வெரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி வந்து ஐ வில் டூ இட். என்னோடய ஐடியாஸ் வந்து யாராவது எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னு வச்சுங்களேன், ஒரு ரொம்ப ஹாப்பியாக வந்து சரின்னு சொல்லுவேன். அதுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுவேன். ஏன்னா ஐ நோ ஃபார் ஷுர் தட் தே வில் ஃபெயில் இட் ஆர் ஐ வில் மேக் இட் பெட்டர் தன் தெம். அது எனக்கு ஷுவராக தெரியும். பட் அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தை நான் உட்காந்து பார்க்குறதே வந்து இட்ஸ் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க என்னோடய ஐடியாவை. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் 4 வருஷம் யோசித்த ஐடியாவை அவங்க 1 மாதத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் கோன் பி பாசிபிள். ஏன்னா 4 வருஷத்தில் எத்தனையோ நேரம் அதை யோசிச்சிருப்பேன், இவ்வளோ விஷயம் நான் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி டைமு மணியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்க பண்ணுற ஒரு விஷயம் வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம், அந்த எக்ஸிக்யூஷன் அப்படின்றது. ஏன்னா ஐடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து எக்ஸிக்யூஷன், நீங்கள் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். செகண்ட் வந்து இந்த வேல்யூ தட் யூ கிரியேட் அலாங் வித் ஐடியா. ஏன்னா ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி எல்லார் கையில் அந்த ஃபோன் இருக்குது, ஆப் இருக்குது. அந்த வி நோ தட் த ஃபேஸ்புக் இஸ் ஒர்த் $billions. அதை உருவாக்கின மார்க் ஜுக்கர்பர்கோட வேல்யூ வந்து இஸ் அ பில்லியனர். அப்படி இருக்கிறப்ப அந்த ஐடியா நம்ம கையிலே இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஒவ்வொரு ஸ்க்ரீனும் என்ன பண்ணுது, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அடுத்து என்ன நடக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப why no one is creating it? ஆக்சுவலி நிறைய பேர் அதை க்ரியேட் பண்ணாங்க, பட் they are not able to succeed. ஃப்ரெண்ட்ஸ்டர் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ தே கிரியேட்டட் சிமிலர் டு ஃபேஸ்புக், யாருமே பெருசாக சக்சீட் ஆகலை. பிகாஸ் த பாயிண்ட் இஸ் தெர் இஸ் 2 things as I said. வந்து ஒன்று எக்ஸிக்யூஷனு, இன்னொன்று அந்த வேல்யூ தட் இஸ் கிரியேட்டட் அலாங் வித் ஐடியா. ஸோ அது வந்து எல்லாத்தாலையும் பண்ண முடியாது. ஸோ த ஒரிஜினல் விஷன் கிரியேட்டர் வந்து வில் live and dream. அந்த கனவுலேயே தான் அவர் வாழ்ந்திருப்பார். ஸோ தட் இஸ் a different thing. ஓகே, ஸோ நம்ம இந்த கான்செப்டுக்குள்ளார போவோம். நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் அக்ரிமெண்ட்ஸ்லேருந்து கூட யூ கேன் ஸ்டார்ட் இட். ஸோ அதாவது நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ஸு, கான்ஃபிடென்ஷியலிட்டி அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது.
பட் நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ஸும் கான்ஃபிடென்ஷியல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து இட் மே நாட் கிவ் யூ மச் ஆஃப் அ ப்ரொடெக்ஷன். அது என்ன அப்படின்னா வந்து அந்த அக்ரிமெண்ட்ஸில் வந்து நிறைய நேரம் வந்து நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் தான் நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரா டெம்ப்ளேட்டில் ஜஸ்ட் நேமு, அட்ரஸ்ஸு, சின்ன சின்ன பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் போடுவாங்க. இட் சப்ஸ்டான்ஷியலி வந்து உங்களோட ஐடியாவை பற்றி, எந்த ஐடியாவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றது வந்து அதில் கிளியராக இருக்காது, ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது. ஸோ அதனால் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ஸ் வந்து மே நாட் ஹெல்ப் யூ மச். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ நீங்கள் வந்து யார்கிட்ட அது வந்து சைன் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து இட் கேன் அஃபெக்ட். இப்போ வந்து லெட்ஸே வந்து நீங்கள் ஏன் கூட நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் ஷேர் பண்ணுறீங்க அண்டு நான் வந்து என் டீம் வச்சு ஒர்க் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டீம்கிட்டையும் நீங்கள் சைன் வாங்கணும். ஸோ என் டீம்கிட்ட வாங்கலாம், எங்கிட்ட மட்டும் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என் டீமில் இருக்கவங்க யாராவது லீக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யூ கேனாட் கோ ஆஃப்டர் ஹிம். ஸோ அவன் பின்னாடி நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இருக்காது. நீ வந்து என்கிட்ட வரலாம், நீ என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் அதை நான் ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பேன். இந்தமாரி வந்து நான் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் என் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் கிவ் மீ அன் அப்ரூவல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அப்ரூவ்டுன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து யூ லாஸ்ட் யுவர் சான்ஸ் ஆஃப் கோயிங் ஆஃப்டர் த பர்சன் ஹூ ஸ்டோல் யுவர் ஐடியா. ஸோ அதனால் வந்து இந்த கான்ஃபிடென்ஷியலிட்டி நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் வந்து யூ கேன் சைன் இட். இட் கிவ்ஸ் வெரி லிட்டில் ப்ரொடெக்ஷன், பட் இட் ஆக்சுவலி டசன்ட் டூ மச். பட் அதை சைன் பண்ணுறவங்களுக்கு வந்து இஃப் தே ஆர் அ வெரி குவாலிஃபைட் கம்பெனி அப்படின்னா வந்து ஜென்ரலி தே டென் டு கீப் இட் சேஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பிரைட்ஸ் வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா புக்ஸு, போயம்ஸு, ஆர்ட்டு, லிட்ரேச்சர் ஒர்க்ஸு அண்ட் மூவி ஸ்கிரிப்ட்ஸு, பெயிண்டிங்ஸு, ஃபோட்டோகிராஃப்ஸு, இந்தமாதிரி விஷயம்லாம் விச் இஸ் ப்ரிசைஸ்லி பிக்சல் பை பிக்சல் அதில் என்ன இருக்குது அதே இன்ஃபர்மேஷன் இன்னொரு பக்கம் யாராவது ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த காப்பிரைட்டை வந்து இன்வோக் பண்ண முடியும். பட் த பாயிண்ட் இஸ் அதே கொஞ்சம் மாற்றி எழுதுறாங்க வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதுகிற ஒரு கவிதையை இன்னொருத்தங்க மாற்றி எழுதுறாங்க, நீங்கள் வரைஞ்ச பெயிண்டிங் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பண்ணுறாங்க, இல்லை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இட் மே நாட் ப்ரொடெக்ட் மச். ஸோ காப்பிரைட் வந்து இட் மே நாட் பி மச். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து என்னோடய படத்தோட கதையை அவங்க திருடிட்டாங்க அப்படின்றதுல வந்து தே டூ செவரல் திங்ஸ். ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஓவரால் அந்த கதைக்கு ஒரு காப்பிரைட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த கடையில் இருக்கிற ஜிஸ்ட் சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதெல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு காப்பிரைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் மச் லிட்டில் பெட்டர் அப்படின்றது. அண்ட் அகெயின் வந்து காப்பிரைட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ஹாவ் ரெக்கார்ட்ஸ். நீங்கள் அர்லியராக வந்து இந்த மாதிரி வந்து இந்த 2008 வந்து இந்த கதையை நான் உருவாக்கியிருக்கேன், இந்த கவிதையை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு ஹாவ் ரெக்கார்ட்ஸ். இதை நான் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணேன், இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அகெயின் காப்பிரைட் வந்து வில் நாட் ப்ரொடெக்ட் யுவர் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ஸ் வந்து பீப்புள் கெட் கன்ஃபியூஸ்டுங்க. பேட்டன்ஸ் தான் வந்து என்னோடய ஐடியாஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் இஸ் ஆக்சுவலி ராங். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற எந்த ஒரு விஷயமுமே வந்து உங்களோட ஐடியா ஆஸ் சச் வந்து யூ கேனாட் ப்ரொடெக்ட் இட். ஐடியாஸ்குள்ளார அந்த ஐடியா வச்சு நீங்கள் என்ன ப்ராடக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம். அந்த ஐடியா வந்து எப்படி நீங்கள் செயல்படுத்த போகிறீங்களோ, ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதை எப்படி இப்போ லெட்ஸே வந்து நீங்கள் சாக்லேட் பண்ண போகிறதா உங்களோட ஐடியா, ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி வைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி வைக்கணும் அப்படின்றது வந்து உங்களோட ஐடியா. ஸோ அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா யார் வேணாலும் சாக்லேட் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலாம். பட் இதில் நீங்கள் எப்படி பண்ணலாம்னா அந்த சாக்லேட் எப்படி நான் பண்ணுறேன், அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன, அதில் இருக்கிற விஷயத்தை நான் எப்படி எந்தெந்த டைமில் ஆட் பண்ணுறேன், எவ்வளோ டெம்பரேச்சரில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார ஒரு ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து பேட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கு நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ ஏதோ ஒன்று எழுதியிருப்பீங்க, ஒரு டாக்குமெண்ட்டோ எழுதியிருப்பீங்க, அதை நீங்கள் காப்பிரைட் பண்ண முடியும். ஸோ பட் ஸ்டில் ஐடியாஸ் கிடையாது. பட் அட் த சேம் டைம் இதுக்காக நீங்கள் ஒரு மிஷினரிஸ் நீங்கள் பண்ணுவீங்க, ஒரு கன்ஃபெக்ஷனரி மாதிரி அந்த ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு அவன் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணுவீங்க. அந்த மிஷினரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேட்டன் பண்ண முடியும். ஏன்னா இட்ஸ் ஆக்சுவலி ஃபிசிக்கல் ப்ராடக்ட், நீங்கள் கஸ்டமாக டிசைன் பண்ணுறீங்க, நீங்கள் இன்வென்ட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் பேட்டன் பண்ண முடியும். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் ஐடியாவை நீங்கள் பண்ண முடியாது, பட் அதுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயத்தை நீங்கள் பண்ண முடியும். அதேமாரி உங்கள் அந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ண யாராவது வராங்க, மேனேஜர்ஸ் வராங்க, கிளைண்ட்ஸ் யாரோ விசிட் பண்ணுறாங்க, இல்லை கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா அவங்க எல்லார்ட்டையும் வந்து நீங்கள் நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம். கான்ஃபிடென்ஷியலிட்டி அக்ரிமெண்ட்டு, நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் இதெல்லாத்தையும் சைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஐடியாஸை வந்து டேரெக்டாக ஆன் தி டாப் வந்து ஆஸ் அன் ஐடியா பண்ண முடியாது, பட் அதுக்கு கீழே இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து யூ கேன் டூ சர்டன் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிசைன் ரைட்ஸ். ஸோ டிசைன் ரைட்ஸ் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் அப்பியரன்ஸில் இருக்குது. இப்போ ஐஃபோன் வந்து எக்ஸாக்டாக வந்து ஐஃபோன் மாதிரி இன்னொரு கம்பெனி பண்ணாங்க அப்படின்னா வந்து ஆப்பிள் வந்து வில் சூ தெம்.
ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஆப்பிளோட பேட்டன்ட் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், டிசைன் ரைட்ஸாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி டிசைன். ஸோ இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் இந்த பர்டிகுலர் கர்வ் இருக்குது, பெவல்ஸ் இருக்குது, எட்ஜஸ்லாம் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் டு மில்லிமீட்டர் வந்து டிசைன் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டிசைன் அவங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ண டிசைனை வந்து வேறு யாரும் வந்து காப்பி அடிக்க முடியாது, அதேமாதிரி எக்ஸாக்டாக வந்து பண்ண முடியாது. ஸோ அது வந்து யூ கேன் ரெஜிஸ்டர் யுவர் டிசைன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இட் ஆக்சுவலி சம் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆக்சுவலி இன்னொன்று கவனிச்சு வச்சுக்கலாம். இந்தமாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து தே ஹேவ் அ லைஃப் ஸ்பேன். எவ்வளோ நாள் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொடெக்ஷன் வந்து இட்ஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஏ காப்பிரைட் வந்து 70+. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரீஜன் ஆல்சோ கைஸ். ஏன்னா இது நம்ம பார்க்குறது வந்து இப்போ ஆஸ்திரேலியன் வெப்சைட். இது இட்ஸ் சிமிலர் டு இந்தியா. காமன்வெல்த் கண்ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். இது வந்து ரீஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஒரு மாதிரி இருக்கும், யூரோப்பில் இருக்க கண்ட்ரீஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஈவன் கண்ட்ரீஸ்க்குள்ளார பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ இந்த ஏஷியா சைடு நீங்கள் வரீங்க, இப்போ ஆஸ்திரேலியா போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் வந்து செப்பரேட்டாக இருக்குது. இது நீங்கள் வந்து பேட்டன்ட்டு, அட்டார்னிஸு, கன்சல்டன்ஸு அண்ட் இவங்க ரெஜிஸ்ட்ரார்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க மூலியமாக வந்து நீங்கள் இந்த பேட்டன்ட் அப்ளிகேஷனு, காப்பிரைட்டு இது எல்லாத்தையும் வந்து பண்ண முடியும். இதை நீங்கள் இந்தியாவுக்குன்னு பண்ணலாம். அண்டு இல்லை வந்து நீங்கள் இப்போ யூஎஸ், யூரோப்பு அந்தமாரி ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸும் வந்து அவங்க பண்ணுவாங்க. இதுக்கெலாம் தனித்தனி ஃபீஸ் இருக்குது. பட் இந்தியாவிலேருந்தே வந்து நீங்கள் வந்து லான்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் patents is like compared to others வந்து patents are much more efficient, useful அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து காப்பரேட் பண்ணணும் இது வரைக்கும் எதுவுமே ட்ரை பண்ணதில்லை. அண்ட் டிசைன் ரைட்ஸ் பண்ணதில்லை, ட்ரேட் சீக்ரெட்ஸ் இது எதுவுமே வந்து ட்ரை பண்ணதில்லை. பேட்டன்ஸ் மட்டும்தான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து பிகர் கம்பெனிஸ் வந்து வென் தே ஆர் இன்வெஸ்டிங் அண்ட் ப்ரொடியூசிங் அ ப்ராடக்ட் என்ன ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் வச்சு ஒரு பெருசாக கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இல்லை ஒரு டியூப்லைட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதில் உங்களோட இன்வென்ஷன் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப தே வில் நாட் டேக் அ ரிஸ்க். ஸோ உங்களோட இன்வென்ஷன் அவங்களுக்கு தேவை அப்படின்னா தே வில் பே யூ ராயல்ட்டி. எவ்ரி ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் வந்து உனக்கு ஒரு ரூபா கொடுத்துட்றேன், $2 கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயல்ட்டி பே பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் பேட்டன்ஸ் ஆர் ரியலி யூஸ்ஃபுல். ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை அந்த ஐடியாவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல, இன்வென்ஷன் மட்டும்தான் உங்களோட டாஸ்க்கு அப்படின்னா வந்து இந்த கொசக்சி பொசப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நண்பன் படத்தில் விஜயோட கேரக்டருக்குலாம் 300 பேட்டன்ட் வச்சுருப்பார். அந்த 300 பேட்டன்ட்டையும் வந்து ஹீ கேன் கிவ் இட் ஃபார் அதர் கம்பெனிஸ் ஃபார் ராயல்ட்டி. சத்யன் வந்து கடைசி சீனில் வந்து எதுக்கு வந்து கொசக்சி பொசப்புக்கள் கிட்ட வந்து சைன் வாங்க வருவார், அந்த பேட்டன்ட்லாம் யூஸ் பண்ணுறேன் என் கம்பெனியில் நான் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டிப்பிக்கலி தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் சீக்ரெட்ஸு. இந்த கொக்கோகோலா, கேஎஃப்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தே ப்ரொடெக்ட் தேர் ட்ரேட் சீக்ரெட்ஸ். ஸோ இந்த ட்ரேட் சீக்ரெட்ஸில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த சீக்ரெட்ஸை வந்து நீங்கள் தெரியாதனமாக யாருக்கிட்டையாவது நீங்கள் வந்து நீங்களே கொடுத்துட்டீங்க அண்ட் நீங்கள் வந்து அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் சீக்ரெட்ஸ் வந்து இட்ஸ் நாட் வேலிட். ஸோ ஒன்ஸ் இட் கோஸ் பப்ளிக், அது வந்து உங்களோட மிஸ்டேக்னால இல்லை நீங்கள் வந்து அப்ரூவல் கொடுத்ததுனால அப்படின்றச்சுன்னா தென் த ட்ரேட் சீக்ரெட் வில் நாட் பி வேலிட். ஸோ அதனால் வந்து ட்ரேட் சீக்ரெட்ஸ் வந்து இட் ஒர்க்ஸ். பட் அகெயின் இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ஃபார்முலாவோ இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ரிசைஸான ஒரு மெக்கானிசமோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அதை வந்து யூ கேன் டூ இட் ஆஸ் அ ட்ரேட் சீக்ரெட். ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ் கைஸ். அண்ட் அகெயின் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பரேட் வந்து லாட் சீப்பர். இது வந்து நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம். காப்பரேட்ஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது இதெல்லாம் நிறைய வெப்சைட்ஸ் கூட இருக்குது. அண்ட் பேட்டன்ஸ் வந்து நான் லாஸ்ட் டைம் விசாரிச்சப்போ வந்து இந்தியாவில் வந்து அப்ளிகேஷன் ஃபுல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 40,000 to 60,000 rupees ஆகும். ஸோ அந்த ரேஞ்சில் ஆகும். அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ ஒர்க் இருக்குது, எத்தனை தடவை போயிட்டு வரணும். அதில் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரோட்டோடைப் கேட்பாங்க சில இடத்துல பேட்டன்ட் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு, சில ரீஜன்ஸில், கண்ட்ரீஸில். அந்த மாதிரி சில இடத்துல வந்து யூ கேன் ஜஸ்ட் டூ இட் வித் யுவர் பேப்பர் ஒர்க். அதை வச்சு இந்தமாதிரி கேட் ட்ராயிங்ஸ் மாரி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அந்த மாரியும் பண்ணலாம். அண்ட் டிசைன் ரைட்ஸ்க்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. நீங்கள் வந்து அங்கேயே கூட நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் உங்களோட டிசைனு, ஆர்ட் ஒர்க்கு, பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் அதில் நீங்கள் பண்ணலாம். அண்ட் ட்ரேட் சீக்ரெட்ஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டார்னிஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களாம் ஐபி லாயர்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர்ஸ் அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து தே கேன் ஹெல்ப் யூ டு டூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், இந்தமாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. அண்ட் எந்த ரீஜன்ஸில் இது பண்ணலாம், ஸோ எது ஒர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் 2 things guys. ஸோ இப்போ நம்ம வந்து லெட்ஸே என்ன ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. இப்போ நான் வந்து லெட்ஸே நான் வந்து ஒரு ஃபோன் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபோனோட டார்கெட் மார்க்கெட் எண்டு கோல் வந்து எந்த ரீஜனில் எப்படிப்பட்ட மார்க்கெட்டை வந்து டார்கெட் பண்ண போகுது. இட்ஸ் அ சீப் ஃபோனா இல்லை வந்து இட்ஸ் அ ப்ரீமியம் ஃபோனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து லெட்ஸே இப்போ வந்து இட்ஸ் எ மாஸ் மார்க்கெட். நான் வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் வந்து டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து இந்தியாவில் ஃபேமஸ் ஆகும், பங்களாதேஷில் ஃபேமஸ் ஆகும், ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் ஆகும், அந்தமாரி கண்ட்ரீஸில் ஃபேமஸ் ஆகும் கம்பேர்ட் டு
வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய பேர் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து ஹை அண்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப பட்ஜெட் ஃபோன்ஸ் வந்து நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து ஃபேமஸ் ஆகும். அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து ஐ ஃபோக்கஸ் ஆன் பேட்டன்டிங் மை அப்ளிகேஷன். லெட்ஸே இப்போ நான் ஐஃபோனுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஒரு ப்ரீமியமான ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கொண்டு வரேன் அப்படின்னா அந்த ஃபோன் எங்கெங்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களே, எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஃபோன் வந்து மார்க்கெட்டில் லீடிங்காக வரது சான்சஸ் இருக்குதோ ஐ ஃபோக்கஸ் ஆன் தட் ஒன் ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா வந்து டொமைன் நேம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி நேம் Virtue Technologies அப்படின்றது வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஈஸியான வே வந்து virtuetechnologies.com. அந்த .com அப்படின்றது வந்து TLD அப்படின்வாங்க, டாப் லெவல் டொமைன் அப்படின்வாங்க. ஸோ அந்த TLDs நான் வாங்கிட்டேன் அப்படின்னா .com, .co.in, .co.uk அண்ட் .myன்றது மலேசியா, .sgன்றது சிங்கப்பூர், .mxன்றது மெக்சிகோ. இந்தமாதிரி ஒரு மேஜர் எக்கனாமிஸ் .uk அப்படின்றது யூகே. இந்தமாதிரி மேஜர் எக்கனாமிஸில் இருக்கிற .com.au ஆஸ்திரேலியா. ஸோ இதுமாதிரி மேஜர் எக்கனாமிக்ஸ் இருக்கிற TLDs டொமைன் நேம்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து எதுக்கு இந்த வேறு பேரை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் கூட ஃபைட் பண்ணி உங்கள்கிட்ட டொமைனை வாங்கி ட்ரேட்மார்க்கை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தலைவலி எதுக்கு? ஆல்ரெடி ஒரு கம்பெனி இந்த பேரில் இருக்குது, கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இட் கிவ்ஸ் மோர் ப்ரொடெக்ஷன். அண்ட் அகெயின் வந்து இது எல்லாத்துலேயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்த ட்ரேட்மார்க்ஸ் பற்றி இதில் போடல. ஸோ ட்ரேட்மார்க்ஸ் வந்து இட்ஸ் another திங். உங்களோட லோகோ அண்ட் உங்களோட பிஸ்னஸ் நேம், உங்களோட ஸ்லோகனு, இந்தமாரி விஷயம்லாம் நீங்கள் வந்து ட்ரேட்மார்க்ஸ் பண்ணிக்கலாம். அண்டு ட்ரேட்மார்க்ஸு, டொமைன் நேமு, இந்த கான்ஃபிடென்ஷியல் அக்ரிமெண்ட்டு, அதுக்கப்புறம் NDS நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்டு, பேட்டன்ஸ், இந்தமாரி தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அண்டு இது வந்து யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் யூ ஹாவ் டு திங்க் உங்களோட ஐடியாஸை எப்படி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எப்படி வந்து திருச்சி அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ, அதில் என்னென்ன கான்செப்ட்ஸில் எந்தெந்த இடத்துல வந்து உங்களோட ஐடியா வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அகெயின் கைஸ், என்னோடய ஐடியாஸ் நான் எதையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணல. நான் மை சீக்ரெட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாரும் படி தான் சொன்னேன். பிகாஸ் லைக் ஆஸ் ஐ செட் வந்து எவ்ரிதிங் லைஸ் இன் எக்ஸிக்யூஷன். ஸோ எக்ஸிக்யூஷன் அண்ட் த வேல்யூ ஹவ் யூ கிரியேட்டட் இட். ஸோ அதனால் வந்து மற்றவங்க பண்ணாலும் தெர் இஸ் ஆல்வேஸ் அ மார்க்கெட். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் ஹியூஜ். ஸோ நீங்கள் மட்டும்தான் கிடையாது, மார்க்கெட்டில் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருந்தாலுமே வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்பேஸ். அதனால் யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்ட்ரெஸ் டூ மச். நான் ஐடியாஸை ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். இது வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். சில பேர் வந்து நான் லாயர்ஸ் கிட்ட போகிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. அந்த 6 மாதத்தில் அந்த ஒரு மொபைல் ஆப்பையோ கேமையோ முடிச்சிருக்கலாம். முடித்து ஒரு 1000 கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் போட்ட காசில் ஒரு கால்வாசி காசு அதை எடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக் மாதிரி இன்னொன்று க்ரியேட் பண்ணிட்டு அதை யாருமே யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டசன்ட் மேட்டர் ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ், நோ ஒன் இஸ் கோன் டு டூ இட். ஏன்னா ஒரு விஷயம் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னா மட்டும்தான் அதை காப்பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதில் காசே வரலாம், அது எதுக்கே நான் காப்பிடிக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஐடியாஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் போட்டவுடனே அடுத்த நாள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணலாம். முக்கால்வாசி எதுவுமே ஆக போகிறதில்ல அப்படி. ஸோ அது என்னென்னா நீங்கள் போடுவீங்க, ப்ரொமோஷன் பண்ணுவீங்க, யூ ஹேவ் அ ஸ்ட்ரகிள் டு ஃபேஸ். ஒவ்வொருத்தரையும் அதில் பிரச்சனை வரும், பக்ஸ் இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. பக்ஸுன்னு பக் பவுண்டிக்கு போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் அ லைஃப் சைக்கிளில் எந்த ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட்னாலும் வந்து இட் டேக்ஸ் டைம். ஸோ அதனால் வந்து இட்ஸ் அப் டு யூ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து for me is like the value that I create and execution வந்து is what it matters. So if என்னோட கஸ்டமர்ஸ்க்கு என்னோட ப்ராடக்ட் வந்து பிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணால் போதும். people will stay with me and my ideas will grow. என்னோட காம்படிட்டர்ஸ் வந்து will find value in me. ஸோ rather than என் கூட கம்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக கம்பீட் பண்ண என்ன பண்ணுவோம், லெட்ஸே வந்து இப்போ நான் ஒரு ஐடியா வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், அது என்னோடய ஒரிஜினல் ஐடியா. இப்போ என் கூட கம்பீட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கம்பெனி வந்து அதேமாரி ஒரு ப்ராடக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதை வந்து யார் ரன் பண்ணுவா? அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் ரன் பண்ண போகிறதில்ல, யாரையோ ஒருத்தங்களை ஹையர் பண்ணி ரன் பண்ணுவாங்க. அவன் 5 மணி ஆச்சுன்னா அவன் ஃபேமிலியை பார்க்க போயிடுவான், அவனோட ஓன் ஐடியாஸ் இருக்கும், அவன் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பான். நான் 5 மணிக்கு மேலே என் ஐடியாவை இன்னும் பெட்டர் ஆக்குறது எப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருப்பேன், அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ யார் வின் பண்ணுவா? ஸோ தட்ஸ் அ சேம் ரீசன் கைஸ். ஃபோர்ட் வர்சஸ் ஷெல்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். அதில் ஃபோர்டும் ஃபெராரியை வந்து கம்பீட் பண்ணும். எப்படி வந்து ஷெல்பி அப்படின்ற ஒரு கார் வந்து ஃபெராரியை வின் பண்ணுச்சு அப்படின்றதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா பீப்புள் பிஹைண்ட் இட். த ஐடியா இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு கோஸ்ட் மாதிரி இது, ஓகேவா? ஸோ அதுக்கு பின்னாடி வந்து யூ ஹாவ் டு புல் ஆல் தி ஸ்ட்ரிங்ஸ். அது ஒரு பப்பட் மாதிரி இது. ஸோ யூ ஹாவ் டு புல் ஆல் தி ஸ்ட்ரிங்ஸ். ஸோ பீப்புள் பிஹைண்ட் த ஐடியா மேக்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபோக்கஸ் ஆன் த வேல்யூ and then the execution and you. Okay, we'll catch up again in another video. Thanks guys, cheers.